Hello students, welcome back. It's Career Guided by GK. ஸோ டிஎன்ஏடைய ஃபேக் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருங்க. ஸோ உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ நாளைக்கு காலையில் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க போகிறீங்க. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருங்க, ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. ஏன்னா இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக. இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் செஞ்ச மிஸ்டேக் என்னென்னா, அந்த மிஸ்டேக்கை நீங்கள் எப்படி செய்யக்கூடாது, அதனால் என்னென்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம் அதை பற்றி, அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும் முன்னாடி நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் யோசிக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் உங்களை தயார் நிலையில் வச்சுக்கணுங்கிறத பற்றியும், ஃபைனலாக இந்த ரவுண்ட் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்டன் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்ல விஷயங்கள் தான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் சரி நம்ம சேனலும் வேறு யாருக்காவது யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், தயவுசெய்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். சில ஓவரால் வியூ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் போனீங்கன்னா, அதை அப்ரோச் பண்ணுற விதம், அந்த கண்ணோட்டம் உங்களுக்கு மாறும். ஓகே, லெட் அஸ் சி. முக்கியமாக விஷயம் மறந்துடாதீங்க, உங்கள் ரவுண்டுக்கு அப்புறம் வேறு ரவுண்டு கிடையாது. ரவுண்ட் 3 இஸ் த லாஸ்ட் ரவுண்ட் ஃபார் த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் இருக்குது, நம்ம அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரவே கூடாது. உங்களுக்கு கிடைக்கிற கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி இதை மைண்ட்ஸில் வச்சுக்கிட்டு, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ரொம்ப கான்ஷியஸாக கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் ஒரு அனலைசிஸ் பார்த்துக்கோங்க. இந்த அனலைசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக சில ஐடியாக்கள் தெரியும். ஸோ ரவுண்ட் 1 பார்த்துருப்பீங்க, எந்த கட் ஆஃப் மார்க்கில் எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கட் ஆஃப் மார்க் வந்து எண்டு கட் ஆஃப் மார்க் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 21 மார்க் ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும். வேற ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் அதே ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கட் ஆஃப் மார்க் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 39.9, கிட்டத்தட்ட 40 மார்க். அதோட டபுள், கிட்டத்தட்ட டபுள் இல்லைங்களா? வேற இங்கே பாருங்க, ரவுண்ட் 3 ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கட் ஆஃப் மார்க் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 64 மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 21 மார்க் தான் வித்தியாசம் இருந்தது. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 39, கிட்டத்தட்ட 40 மார்க் வித்தியாசம் இருந்தது. வேற தேர்ட் ரவுண்டில் 64.45, கிட்டத்தட்ட 65 மார்க் வித்தியாசம் இருக்குது. ஸோ ரவுண்டு 2க்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. வேற ரவுண்ட் 1க்கு உங்களுக்கும் 3 மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3 மடங்குக்கு மேலே இருக்குது சொல்லப்போனால். ஓகேங்களா? அதனால் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு, அப்போ எவ்வளோ போட்டி இங்கே இருக்கும், எவ்வளோ பேர் இங்கே வந்து கவுன்சிலிங் வர போகிறாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் எல்லா விஷயங்களும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்க்குள்ளே அப்ரோச் பண்ணணும். ஸோ நான் உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக ஒரு 3 கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம க்ரீன், எல்லோ அண்ட் ரெட்டுன்னு 3 கலரில் மார்க் பண்ணி 3 கட் ஆஃப் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த கட் ஆஃபில் இருக்கிற மாணவர்கள் உங்களுக்கு உண்டான அப்ரோச் என்னங்கிறது, உங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்னங்கிறது சொல்ல போகிறோம். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பார்த்துக்கோங்க. ஸோ நாம் 141.95, அதாவது தொடக்க கட் ஆஃப் மார்க், ரவுண்ட் 3 தொடக்க கட் ஆஃப் மார்க்லேருந்து 120 வரைக்கும் இருக்கிற மாணவர்களை க்ரீன் ஜோனுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் க்ரீன் ஜோன். யூ பீப்புள் ஆர் கோயிங் டு பி கால்ட் அஸ் க்ரீன் ஜோன் ஸ்டூடெண்ட்ஸ். வேற 119லேருந்து 97 இருக்கிறவங்க எல்லோ ஜோன். வேற 96லேருந்து 77.5 இருக்கிறவங்க ரெட் ஜோன் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சார் இதில் பிரச்சனை? அதனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். ஸோ 141 பாயிண்ட், அதாவது க்ரீன் ஜோன் ஸ்டூடெண்ட்ஸ், க்ரீன் ஜோனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற சாய்ஸஸ், நீங்கள் செலக்ட் பண்ண போகிற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து கேட்டகரி பி காலேஜ், அதாவது டயர் 2 காலேஜ் சொல்லுவாங்க, கேட்டகரி பி காலேஜஸ் ரவுண்ட் 1ல் அதிகமாக சீண்டப்படாத, ரவுண்ட் 2ல் மட்டுமே அதிகமாக மூவ் ஆகக்கூடிய காலேஜ்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரி பி காலேஜஸில் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த அப்பர்டு மூமெண்ட்டு, இப்போ உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிச்சு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? வேற எல்லோ ஜோன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப நேரோ சான்சஸ், ரொம்ப நேரோ சான்சஸ். 100% உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப கான்ஷியஸாக பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி பி காலேஜஸில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் செலக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டு கொடுக்க போகிற சாய்ஸஸை பொறுத்து இருக்குது. ரெட் ஜோன்
கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கேட்டகரி பி காலேஜஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. ஏன்னா ஏற்கனவே இங்க எல்லோ ஜோன் அண்ட் கிரீன் ஜோன் உங்க கூடவே பார்த்தீங்கன்னா, உங்க நண்பர்கள் இங்க போட்டி போட போறாங்க. அதனால வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கு மேல உங்களுக்கு கிடைச்சுன்னா உண்மையிலேயே அது கடவுளுடைய வரம். கிடைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? கிடைச்சா நல்லது. எல்லாருக்கும் கிடைச்சா நல்லது. பட் ஸ்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு கேட்டகரி பி மாதிரியான காலேஜ் அதாவது ரவுண்ட் 1ல குறைவா டச் பண்ணி, ரவுண்ட் 2ல அதிகமா மூவ் ஆன காலேஜஸ் தான் கேட்டகரி பின்னு நம்ம சொல்ல வரோம். அந்த மாரி காலேஜஸ்ல உங்களுக்கு சீட் கிடைக்குதுங்கிறது வாய்ப்புகள் மிக, 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 மிக குறைவு. கிட்டத்தட்ட சொல்லப்போனா வாய்ப்புகள் இல்லன்னே சொல்லலாம். பட் ஸ்டில் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த சாய்ஸஸ் அண்ட் பீப்பிள் ஹவ் தே கிவ் த சாய்ஸஸ். வேற கிரீன் ஜோன் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கான்ஷியஸா பண்ணுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இது இப்ப நீங்க எல்லாருமே கேட்டுக்கோங்க. இந்த கிரீன் ஜோன் மட்டும் இல்ல. கிரீன் ஜோன், எல்லோ ஜோன் அண்ட் ரெட் ஜோன் எல்லாருக்குமே சொல்றேன். சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1 நாள் டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் டைம் இருக்கு. அதனால அவசரப்பட்டு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிடாதீங்க. டே 1 நீங்க என்ன செய்யணும்? எல்லாருமே டே 1 நீங்க என்ன செய்யணும் முதல்ல, உங்களுக்கு ரவுண்ட் 2 முடிஞ்ச பிறகு அந்த சீட் மேட்ரிக்ஸ் வரும். எவ்வளோ சீட்ஸ் ஆக்சுவலா வேக்கன்சி இருக்கு? எந்தெந்த கல்லூரியில, எந்தெந்த பிரான்ச்ல எத்தனை சீட்ஸ் வேக்கன்சி இருக்குங்கிற பொசிஷன் உங்களுக்கு ரவுண்ட் 2 கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு வரும். ஏற்கனவே ரவுண்ட் 1 உடைய எண்டுக்கு பிறகு வந்த சீட் மேட்ரிக்ஸ் அலாட் பண்ணியிருப்போம். அதை நீங்க பார்த்துருப்போம். பட் அது இப்போ நமக்கு வேலிட் கிடையாது. அது நமக்கு இப்ப அவசியமே இல்ல. அதில நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. வேறஸ் ரவுண்ட் 3ல பார்த்தீங்கன்னா, நீங்க அட்டெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரவுண்ட் 2 உடைய எண்டுல ரவுண்ட் 3 கம்ப்ளீட் ஆன பிறகு என்ன ஆக்சுவலா சீட் பொசிஷன், சீட் மேட்ரிக்ஸ் என்னங்கிறது ஒரு ஐடியா வரும். அத அதுக்கு தயவு செஞ்சு ஒரு நாள் ஸ்டடி பண்ணுங்க. அவசரப்பட வேணாம். வெள்ளிக்கிழமை நல்ல நாளு அப்படிலாம் யோசிக்காதீங்க. வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான். ஆனா, அத விட நீங்க மனசுல நல்ல விஷயங்களோட, நல்ல எண்ணங்களோட தெளிவா நீங்க பண்றது தான் நல்ல நாள், நல்ல நேரம். அதனால வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி அப்படி நெறைய பேர் அதான் பண்றீங்க. சென்டிமென்டலா அப்படியெல்லாம் போய் லாக் பண்ணிக்காதீங்க, மாட்டிக்காதீங்க. அதனால நிதானமா ஃப்ரைடே ஃபுல் டே நீங்க எதுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா, உங்களுடைய ரவுண்டுக்கு முன்னாடி முடிஞ்ச ரவுண்டுக்கு பிறகு, ரவுண்ட் 2 எண்ட் ஆன பிறகு வந்திருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் வேக்கன்சி பொசிஷன் என்ன? அத எடுத்து வைங்க. அத அனலைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா சில கேட்டகரி பி காலேஜஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரான்ச்சஸ்ல ரவுண்ட் 2க்கே சீட் இல்ல. அதனால ரொம்ப கான்ஷியஸா இருங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் எல்லாருமே மைண்ட்ல கிளியரா வச்சுக்கோங்க. இந்த முறை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் பக்கம் கொஞ்சம் மாணவர்களுடைய ஈர்ப்பு அதிகமா இருக்கு. அதனால அந்த பிரான்ச்சஸ் செலக்ட் பண்ணக்கூடிய மாணவர்கள் அதுதான் படிக்கணும்னு மனசுல எண்ணம் இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. கவனத்துல கொண்ட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் இல்ல. அது கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதனா டவுட் இருந்தா, நம்முடைய பழைய வீடியோல பாருங்க. எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கல்லூரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சிஎஸ்சிங்கிற பிரான்ச்சஸ் சார்ந்து இன்னும் பல்வேறு பிரான்ச்சஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சின்னு ஒரு பிரான்ச் இருக்கும். சிஎஸ்சிலேயே ஏஐடிஎஸ்னு ஒரு பிரான்ச் இருக்கும். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்னு ஒரு பிரான்ச் இருக்கலாம். இன்னொன்னு அதே சிஎஸ்சியில மெஷின் லேர்னிங்னு ஒரு பிரான்ச் இருக்கலாம். அதே சிஎஸ்சியில சைபர் செக்யூரிட்டின்னு பிரான்ச் இருக்கலாம். ஓகேங்களா? அல்லது தனியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்னு ஒரு பிரான்ச் இருக்கலாம். இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் தனியா ஒரு பிரான்ச் இருக்கலாம். இல்லன்னா சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு பிரான்ச் இருக்கலாம். இல்லன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கலாம். சாரி சிஸ்டம்ஸ்னு ஒரு இருக்கலாம். இப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்து பல்வேறு வகையான பிரான்ச்சஸ் ஒரே கல்லூரியில இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் தான், நீங்க ஒரு பிரான்ச் இல்ல, உங்க பிரான்ச்சஸ் சார்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 ஆப்ஷன் இருக்கு. இது போக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒண்ணு வேற இருக்கு. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கோர்சஸ் தான். அப்போ ஒரு கல்லூரியை நீங்க சிஎஸ்சி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. வேற இசிஇ பொறுத்தவரைக்கும் இசிஇனா இசிஇ மட்டும் தான். இசிஇ மாதிரி பிரான்ச்சஸ் எதுவுமே கிடையாது. 1 ஆர் 2 காலேஜஸ்ல ரொம்ப ரேர் காலேஜஸ்ல இருக்கு. ஓகேங்களா? பிஎல்எஸ்சி டிசைன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இல்லன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் டிசைன் பட் அது வந்து ஒரு கல்லூரி, 2 கல்லூரியில மட்டும் தான் இருக்கு. வேறஸ் இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி அண்ட் அலைடு பிரான்ச்சஸ் சொல்லிட்டு எல்லாமே மினிமம் 2 பிரான்ச், 3 பிரான்ச், 4 பிரான்ச் கூட வச்சிருக்காங்க. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு இசிஇ படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு சீட்ஸ் கிடையாது. இத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் முன்னாடி இத தெரிஞ்சுக்கோ. இந்த கிளாரிட்டி உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதே மாரி தான் கோர் இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாருக்குமே. இது வந்து இசிஇ மட்டும் இல்ல. ட்ரிபிள் இ படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இதே ப்ராப்ளம் இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இதே ப்ராப்ளம் இருக்கும்.
சரிங்களா? ஈவன் சிவில் படிக்கணும்னு நினைக்கிறேன். சிவில் படிக்கிறவங்க இன்னும் என்னன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்பவே கம்மி. ஏன்னா எல்லா கல்லூரிகளிலும் சிவில் இன்ஜினியரிங் இருக்காது. வேற மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஈசிங்கிறது மோஸ்ட்லி எல்லா கல்லூரிகளிலும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஈஸி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் நீங்க நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் சீட் மேட்ரிக்ஸ் அனலைஸ் பண்ணுங்க. சீட் மேட்ரிக்ஸ் அனலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களாக இருந்தால் எந்தெந்த கல்லூரி ஈஸியில் டோட்டலாக சீட்ஸ் அவைலபிளாக இருக்கு இதை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க. அதே மாதிரி தான் ட்ரிபிள் அண்ட் மெக்கானிக்கல். ஓகேவா? ட்ரிபிள் மெக்கானிக்கல் பெருசாக இந்த மாதிரி எப்பயும் இருக்கிற மாதிரி தான் ரொம்ப ஹையும் போல ரொம்ப லோ அது அப்படியே ஸ்டாண்டர்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. யாருக்கு கிளாரிட்டி இருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கு. நான் மெக்கானிக்கல் தான் படிக்கணுங்க ரொம்ப மெக்கானிக் படிச்சு சேர்த்துட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சேரவங்க சேர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல வரல. ஓகேவா? அதனால இந்த ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இந்த விஷயங்கள் நீங்கள் கிளியராக வச்சுக்கணும். அதனால சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறவங்க கிரீன் ஜோனோ எல்லோ ஜோனோ ரெட் ஜோனோ யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த சீட் மேட்ரிக்ஸை நல்லா அனலைஸ் பண்ண பிறகு சாய்ஸஸ் கொடுங்க. அவசரப்பட்டு சாய்ஸஸ் கொடுக்காதீங்க. அதே மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். நிறைய சாய்ஸஸ் எவ்வளோ கேள முடியுமோ சாய்ஸஸ் கொடுங்க. 100, 200, 300 சாய்ஸஸ் தான் கொடுக்க போறீங்க. அதெல்லாம் சொல்ல வரேன். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒன்று காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக சாய்ஸ் கொடுங்க. இல்லைனா கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கூட சாய்ஸ் கொடுங்க. எல்லாம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். தாராளமாக கொடுக்கலாம். அதனால் நிதானமாக உட்காந்து நிறைய சாய்ஸஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இது கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு அப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான். வேற இது ஏன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில கல்லூரிகள் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இப்போ ரவுண்ட் 2 முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சில காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. காலேஜ் ஓப்பன் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்சஸ் நடத்தல. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி சில கோர்சஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த தேர்ட் ரவுண்ட் முடிஞ்ச பிறகு இமீடியட்டாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணி கல்லூரி உடனே தொடங்குறதுக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி கிரீன் ஜோனில் இருக்கிறவங்க அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த பிறகு அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது யோசிச்சு நிதானமாக கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த கல்லூரியில் அலாட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? அலாட் ஆகி வந்திருக்கிற கல்லூரி எது, எத்தனாவது சாய்ஸ், அதுக்கு மேலே என்ன காலேஜஸ் இருக்குங்கிறத ரொம்ப கிளியராக. அதே மாதிரி பிரான்ச்சு காலேஜ் மட்டும் இல்லை பிரான்ச்சு. சப்போஸ் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரே கல்லூரியில் 2 3 பிரான்ச் கொடுப்பீங்க. ஓகேவா? அல்லது ஒரு கல்லூரியில் ஒரு பிரான்ச் இன்னொரு கல்லூரியில் வேறு பிரான்ச் கொடுத்துருப்பீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எந்த ஆர்டர் அலாட் ஆகி வந்திருக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிரீன் ஜோன் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஆர்டர் உங்களுக்கு அலாட் ஆகி வந்திருக்கோ அந்த ஆர்டர் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அந்த பிரான்ச் உங்களுக்கு எல்லா வகையிலும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுங்க. இல்லைன்னா பேசாமல் அந்த சாய்ஸை நீங்கள் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அந்த அலாட்மெண்ட்டை எடுத்து நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு அதுக்கு காலேஜில் அட்மிஷன் முடிக்கிற வழி பாருங்கள். ஓகேவா? எல்லோ ஜோனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு சொன்ன அதே மாதிரியான விஷயங்கள் தான். ஓகேவா? நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கொடுக்கறது உங்களுக்கு சேஃபர் சைடு கொடுக்கலாம். பட் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணிக்கிங்கிற பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி ரெட் ஜோன் நீங்கள் தயங்காமல் அப்பார்ட்மெண்ட் கொடுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கேட்டகரி பி கல்லூரிகளில் சீட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் அப்பார்ட்மெண்ட் துணிஞ்சு கொடுங்க. லக் இருந்தால் இதை விட உங்களுக்கு கிடைச்ச கல்லூரியோட பெட்டரான கல்லூரி அதை விட பெட்டரான ஒரு பிரான்ச்சு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் இன்னொரு தடவை இந்த வீடியோவில் நீங்கள் திரும்பி ரிவைண்ட் மாதிரி பண்ணி கேளுங்க. இந்த ரவுண்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? என்ன மிஸ்டேக்ஸ் நடந்தது? என்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது? ரவுண்ட் 1 அண்ட் 2ல மேஜராக நடந்த மிஸ்டேக்ஸ் என்னன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸில் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சாய்ஸஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு பேரண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 6 சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க ரவுண்ட் 1ல. அதனுடைய விளைவு நல்ல கட் ஆஃப் தான். அதனுடைய விளைவு ஆனால் என்னன்னா அதே கட் ஆஃப்ல ஒரே கட் ஆஃப்ல 6 பர்சன்ட் தான் இருப்பான். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த 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 தம்பி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தனக்கு கல்லூரி கிடைக்கிறதுக்கு தனக்கு இன்ஜினியரிங்ல சீட் கிடைக்குது 6 ப்ராபபிலிட்டி தான் எடுக்கிறார். 6 ஆப்ஷன் மட்டும் கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு 6 முறை தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இதே அவர் அவரே அவரை மாதிரியே கட் ஆஃப் வச்சிருக்கிற இன்னொரு பையன் 72 சாய்ஸஸ் கொடுத்துருக்கிறாரு. அப்போ யாருக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தின்னு பாருங்க. நீங்க ப்ராபபிலிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்பர் ஆஃப் சாய்ஸ் அதிகமாக கொடுக்கறதுடைய விளைவு என்னன்னா நமக்கு ஒரு கல்லூரியில சீட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம அதிகரிக்கிறோம். வாய்ப்புகளை குறைச்சிக்காதீங்க. அதை தான் சொல்ல வரோம். ஸோ நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நிறைய கொடுங்க. நிறைய கொடுங்க. 6 ஆப்ஷன் கொடுத்து இன்னைக்கு நாட் அலாட்டட்னு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் நான் சொல்றது. நாட் அலாட்டட்னு வந்து அவர் வேற வழி இல்லாமல் செகண்ட் ரவுண்டில் போய்
அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொடுத்த எந்த 6 ஆப்ஷனுமே சீட் கிடைக்காம செகண்ட் ரவுண்ட்ல வேற ஏதோ ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்திருக்காரு. இந்த இந்த கொடுமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா நாட் அலர்ட். நீங்க கவுன்சிலிங் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் அவங்களுக்காவது ஒரு அடுத்த ரவுண்ட் ஒரு கான்செப்ட் இருந்தது. நீங்க நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கம்மியாக கொடுத்தீங்கன்னா நீங்களே உங்க இன்ஜினியரிங் கனவை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி. சரி, நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அதிகமாக கொடுங்கள். அதே மாதிரி தயவு செஞ்சு சாய்ஸஸை லாக் பண்ணுங்க. நீங்க லாக் பண்ணுங்க. எப்போ லாக் பண்ணணும்? 3வது நாள் லாக் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே பொறுத்த வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்க சாய்ஸஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? இந்த சாய்ஸஸ் எல்லாத்தையும் கிளியரா அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நிறைய நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா செகண்ட் டே ஃபுல்லா சாய்ஸஸ் என்ட்ரி பண்ணுங்க. தேர்ட் டே லாக் பண்ணுங்க. தேர்ட் டே வந்து மத்தியானத்துக்கு அப்புறம் லாக் பண்ணுங்க. ஒன்றும் இது கன்ஜெக்ஷன் ஆகி நெட்வொர்க் ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால நிதானம் பண்ணுங்க. லாக் ஏன் இது வந்து லாக் பண்ணாம விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. லாக் பண்ணாம விட்டாலும் நீங்கள் கடைசியாக பண்ண ஆப்ஷன் சேவ் ஆகிக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை சில காலேஜ்காரங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் லாக் பண்ணீங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவங்க டப்பு டப்பு டப்புன்னு அவங்க சில வேலைகள் உள்ள காமிச்சு நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க காலேஜில் சீட் கிடைக்கிறமோ உங்கள் ஆப்ஷன்ஸில் மேலே கீழே மாற்றி விட்டுறாங்க. இதை புரிஞ்சுக்குவாங்க பேரண்ட்ஸ் ப்ளீஸ். ஸோ நீங்கள் கான்சியஸாக பண்ணுங்க. நீங்களா பண்ணுங்க. வேற யார்ட்டையும் கொடுத்து சாய்ஸ் ஸ்பெல்லிங் பண்ணாதீங்க. யார்ட்டையும் கொடுத்து லாக் பண்ணாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி அப்போர்டு மூமெண்ட் கொடுக்கும்போது தயவு செஞ்சு உங்களுக்கு மேலே நல்ல கல்லூரிகள் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த பிரான்ச்சை விட இன்னொரு பிரான்ச் நீங்க பிரான்ச்சஸையும் சாய்ஸ் வச்சிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த படிப்பு படிக்கலாம், இல்லை ரெண்டாவது இந்த படிப்பு படிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்க 2 3 பிரான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் உதாரணத்துக்காக சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம்னு இருக்கிறேன், கிடைக்கலாம் ஈஸி படிக்கலாம்னு இருக்கிறேன், கிடைக்கலாம் ட்ரிபிள் படிக்கலாம்னு இருக்கிறேன்னு இருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு ட்ரிபிள் கிடைச்சிருச்சு. ஆனா நீங்க மேல இருக்க சாய்ஸஸ்ல ஈஸியும் இருக்கு, சிஎஸ்சியும் இருக்குன்னா துணிஞ்சு அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுங்க. நிறைய பேர் அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கொடுக்காம விட்டாங்க. சாரி, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பிரான்ச் என்ன குட்டி பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அதுதான் அடுத்து சொல்றேன். இன்னொரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன் பண்ணிட்டாங்க. அப்போர்டு மூவ்மெண்ட்டே கொடுக்கல. வராதுங்கிற ஒரு அவசரம். ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்காங்க. பதட்டம் அடையாதீங்க. ஓகேங்களா? ரொம்ப யோசிச்சு நிதானமா கான்ஷியஸா பண்ணுங்க. அதான் சொன்னேன். பொறுமை ரொம்ப அவசியம். கவனம் ரொம்ப அவசியம். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான தப்பு என்னன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க சில காலேஜஸ் பார்த்தாங்க. செகண்ட் ரவுண்ட்ல சில காலேஜஸ் பார்த்தாங்க. இந்த சில கல்லூரிகளில் சில பிரான்ச்சஸ் கிடைக்க சீட் மேட்ரிக்ஸ் பார்த்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்த வேகமா ஓடி போய் அவசரப்பட்டு எந்த காலேஜில் அவங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாவே சீட் கிடைச்சிருக்குமோ அதே காலேஜில் பெரிய அளவில் தொகையை கொடுத்து மேனேஜ்மெண்ட் சீட் வாங்கியிருக்கிறாங்க. அதனால அங்கே என்ன பண்ணாங்கன்னா கவுன்சிலிங்கே வரல, பேட்ச் வரல, ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. சொல்றது புரியுதுங்களா? ரவுண்ட் 2 பர்டிகுலர் ரவுண்ட் 2ல தான் கொஞ்சம் குழப்பம் நிறைய நடந்திருக்கு. ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸு நிறைய மாணவர்கள் அவங்களுக்கு ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தாவே எந்த கல்லூரி கிடைச்சிருக்குமோ அதே கல்லூரிக்கு ரவுண்ட் 2 அட்டன் பண்ணாம பெரிய அளவில் அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் வாங்கியிருக்கிறாங்க. இந்த தப்புலாம் பண்ணாதீங்க, அவசரப்படாதீங்க. ஓகே. அடுத்தது முக்கியமான விஷயம், கிரீன் ஜோன், எல்லோ ஜோன், ரெட் ஜோன் எல்லாருக்குமே இது பொருந்தும். ஏன்னா கிரீன் ஜோனை பொறுத்த வரைக்கும் 141.955 உங்கள் கட் ஆஃப்னாவே நீங்கள் கிட்டத்தட்ட பாருங்க. அது இன்னும் சொல்ல போனால் லோயர் கட் ஆஃப் எடுத்துக்கிறேன், 120 கட் ஆஃப் எடுத்துக்கிறேன். அதனால நான் 120 வந்து இந்த இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சு தான் சொல்லியிருக்கேன். 120ங்கிறது கிட்டத்தட்ட ரஃபான 120ங்கிறது உங்களுடைய +2 மார்க் அசியூம் பண்ணால் கூட 60% கிட்டத்தட்ட, கரெக்டுங்களா? ரஃபாக போட்டால் 60% வச்சுக்கலாம். வேற அதுக்கு கீழே இருக்கிறவங்க பாருங்க. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. என்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு 2 அல்லது 3 வருஷம் கண்டிப்பாக வரும். நீங்கள் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் சேர்ந்தாலும் சரி, நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் சேர்ந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு 2 வருஷம் அல்லது 2.5 வருஷம் துரத்திக்கிட்டே வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக வரும். அதனால் தயவு செஞ்சு இப்போ கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். நீங்கள் அரியர்ஸ் இல்லாமல் நல்லபடியாக பாஸ் பண்ணி நல்ல ஃபியூச்சரில் செட்டில் ஆகணும்னா உங்கள் +1 அண்ட் +2 ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்க ஆரம்பிங்க, ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. டைம் இல்லை. எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த உடனே காலேஜ் ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப வேகமாக பண்ணுங்க. இத்தனை நாளாக சொன்னேன், இதுக்கு இதே கிட்டத்தட்ட நான் 2 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறேன். பட் இப்பயாவது அட்லீஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி
நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ் போகும்போது உங்க +2 மார்க் உங்களுக்கு சில நேரங்கள்ல பிரச்சனைகளாக இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப கிளியரா சொல்லுவாங்க. 75 இல்ல நீங்க வந்து ஒரு பூல்டு கேம்பஸோ கம்பெனி பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் போகும்போது காமனா போய் உட்காந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய +2 மார்க் பேசும். +2 மார்க் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு. அவங்க மினிமம் 65% இருந்து 75% மினிமம் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால பிளேஸ்மெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ நீங்க அந்த அந்த பேரியரை பிரேக் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்போ போய் +2 மார்க்கை மாற்ற முடியாது. அதனால தான் சொல்றேன். உங்களுடைய சப்ஜெக்ட்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நல்லதோ கெட்டதோ +2 மார்க்கை பத்தி இனிமே யோசிச்சு பேசுறத விட அதனால ஏற்பட்ட விளைவுகளை இப்ப சரி பண்ண பாருங்க. என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் எந்த பிரான்ச் எடுத்து படிச்சாலும் நல்லா படிங்க. நல்லா 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 படிங்க. புரியலனா ஒண்ணுக்கு நல்லதை கேளுங்க. தயவு செஞ்சு அரியர் வைக்காதீங்க. அரியர்ஸோட ஒரு அரியர் விழுந்தாலுமே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டை நம்பி போற உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் நல்ல கம்பெனில கிடைப்பதற்கான வாய்ப்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. அரியர் இல்லாம பாஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதே மாரி உங்களுடைய எந்த பிரான்ச் எடுத்து படிக்கிறீங்களோ, அந்த பிரான்ச் சார்ந்த உங்க ஸ்கில்ஸ டெவலப் பண்ணுங்க. சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே லேர்ன் பண்ணுங்க. நீங்க டெக்னிக்கலி சவுண்டா இருக்கிற மாரி உங்கள நீங்க பிரிப்பேர் பண்ணியே ஆகணும். இது பண்ணினீங்கன்னா தான் நீங்க இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல போய் சர்வை பண்ண முடியும். ஓகே. இது போக பிளேஸ்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு, நீங்க தயவு செஞ்சு இந்த பப்ளிக் செக்டாரும், கவர்ன்மென்ட் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ ட்ரை பண்ண பாருங்க. ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு 75% இருக்கணும். அந்த கட் ஆஃப் இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. எக்ஸாம் தான். பப்ளிக் செக்டார்லாம் போனீங்கன்னா 2 எக்ஸாம் அதிகபட்சம் 3 எக்ஸாம். 2 எக்ஸாம் தான் இருக்கும். மோஸ்ட்லி 2 எக்ஸாமும் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் தான். இப்ப பாருங்க எவ்வளோ பப்ளிக் செக்டார் வேகன்சிஸ் வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் பாருங்க. பப்ளிக் செக்டார் வேகன்சிஸ் அது வர ஆரம்பிச்சு அதுவும் பர்டிகுலர் இப்போ பாருங்க பேங்கிங் செக்டாரை பொறுத்தவரைக்கும் இப்போ ப்ரொபேஷன் ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி 4455 போஸ்ட் வேகன்சி வந்து இது யாருன்னு கிராஜுவேட்ஸ் அது எல்லா கிராஜுவேட்ஸ்க்கும் அது பொருந்தும். ஸோ நீங்களும் கிராஜுவேட் தான் 4 வருஷம் முடிச்சிட்டீங்கன்னா அதனால அதுல அந்த எக்ஸாம்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிப்பீங்க. அதனால நீங்க பிளேஸ்மெண்ட் போய் சும்மா நீங்க நீங்க அதுவும் இப்போ உங்களை கேட்டகரைஸ் பண்ணும்போதே பிளேஸ்மெண்ட்ஸ் ஒரு ஒரு டாப் கிளாஸ் கம்பெனி கிடைக்கல ஆட்டோமேட்டிக் என்ன உங்க ப்ராப்ளம் அல்டிமேட்டா நீங்க போய் ஒரு சுமாரான கம்பெனில சுமாரான சம்பளத்துல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா இன்னும் ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு அகாடமில போய் சேருங்க. நிறைய அகாடமிஸ் இருக்கு. பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி அகாடமிகள் இருக்கு. இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க நீங்க பப்ளிக் சர்வீஸ் போகணுமா? அதுக்குள்ள ஒரு மாதிரி உங்களுக்கு பிரான்ச் இருக்கு. மெக்கானிக்கல் படிக்கிறவங்க அதுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு அகாடமிஸ் இருக்கு. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் அதுக்கு ஒரு மாதிரி அகாடமி இருக்கு. ஸோ அகாடமிஸ் அதெல்லாம் இங்கே உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். தேவைன்னா நாங்கள் அப்புறம் கைட் பண்ணுறோம் உங்களை. இந்த அகாடமியில் உங்களை அட்டாச் பண்ணிட்டு நல்லபடியாக நீங்கள் 6 மந்த்ஸ் டு 1 இயர் நல்லா ட்ரெயின் ஆனீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ சும்மா பிரைவேட் செக்டரில் போயிட்டு கம்மி சம்பளத்துக்கு கஷ்டப்படுறது இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இதை நீங்கள் மைண்டில் இப்பயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மினிமம் 65% மார்க் வாங்கி பாஸ் பண்ணிக்கணும். எது உங்க இன்ஜினியரிங். +2 பத்தி நான் பேசுறேன். இன்ஜினியரிங்ல நீங்க 65% மினிமம் வாங்கி இருக்கணும். அத மறந்துடாதீங்க. ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் சொல்ல நினைச்சேன் மறந்துட்டேன். இதுல பாருங்க பர்ட்டிகுலரா இந்த ரெட் ஜோன்ல பாருங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ட்ரை டு கிவ் சாய்ஸஸ் இன் கோர் பிரான்ச்சஸ் அண்ட் அதர் நீச் பிரான்ச்சஸ்னு கொடுத்துருக்கேன். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இப்படி ரெகுலர் பிரான்ச்சஸ் போக நிறைய இன்னும் சின்ன பிரான்ச் இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல்னு ஒரு பிரான்ச் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் இருக்கு. இந்த மாதிரி புதுசா நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு. இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி பி மாதிரி காலேஜில் தான் இருக்கும். அதனால நீங்க ரொம்ப கிரிட்டிக்கலா யோசிச்சு நீங்க அந்த மாதிரி பிரான்ச்சஸ் நீங்க சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அதுல சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை தான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. ரெட் ஜோன் பர்டிகுலரா. ஓகேங்களா? ஸோ இங்க திரும்ப ரிப்பீட் பண்றேன். பிளேஸ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி போகாம நீங்க இதை இப்பயே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க நிதானமா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல இருந்த மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆகி போறதை விட நீங்க அதிகமான சம்பளத்துல வாழ்க்கையில சீக்கிரமா செட்டில் ஆயிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐ ஹோப் உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் எந்த விதமான கைடன்ஸ் தேவைனாலும் எங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எங்களை அப்ரோச் பண்ணுங்க. ரவுண்ட் 3 மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். காஷியஸாக நல்லபடியாக ரவுண்ட் சாய்ஸஸ் ஃபில்அப் பண்ணுங்க. நல்ல கல்லூரிகள் உங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு நீங்கள் மேன்மேலும் வாழ்க்கையில் நல்லா வரணும்னு எங்கள் குழுவின் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோடு உங்களை விரைவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறது சரி கைடன்ஸ் விஜய்கே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பெஸ்ட் ஆஃப் லக்.